ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னென்னா டேரரில் ஒரு லொக் ஒன்று ரெடி பண்ணி இதை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க நம்ம பஸ். அப்போ என்னென்னா பிரச்சனை இல்லை, பண்ணலாம். இந்த அறிக்கை பாருங்கள், இதுக்கு தான் அந்த லொக். என்னென்னா இப்போ வெளியே கொண்டு வண்டியை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணோம்னா வேறு ஆக்கள் வேறு டேலரில் கொளிக்கிட்டு கொண்டு போயிடுவாங்க, வெளியே பாதுகாப்பு கிடையாதுன்றார். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, பண்ணலாம். இப்போ கடையில் வாங்குறதுக்கு இருக்குது, நான் வாங்க இல்லாது பண்ணிடலாம்னா பண்ணி. சரி, ஓகே, பண்ணலாம். அதில் என்ன இருக்குது? பைப்பெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லோக்கு வச்சு மாட்டணும். அந்த லோக்கை வாங்க அனுப்பியிருக்கேன். இப்போ அது வரைக்கும் நம்மளோட வேலையை பண்ணி கொண்டிருக்கலாம். பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். வேலை சிம்பிள் தானுங்க, சிம்பிள் தான். என்ன பண்ணுறது, ஆனால் ஆக்கள் இல்லை நம்ம பண்ணணும், பண்ணி கொண்டிருக்கேன். பரவாயில்ல. இது இப்போ என்னென்னா அந்த லொக்கரி தானே, இந்த லொக்கில் டெய்லர் கொண்டு அப்படியே முட்டி பின்பக்கம் ரிப்பர்ஸ் எடுத்து தான் லொக் பண்ணுறது. அப்போ வேறு வண்டிகள் இப்போ ரோட்டில் ஓட்டு தான் கட்டி இழுத்து இந்த ஒளியிட்டு போயிடுவானுன்ற ஒரு பயத்தில் இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கோம். சரி, பிரச்சனை இல்லை, காட்டுறேன் பாருங்கள். அங்கே வண்டி வெளியே கிடக்குது. இப்போ நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். அதை எல்லாம் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ முடியும் வேலை, பெரிய வேலை கிடையாது. எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே பாருங்கள். இப்போ ஒட்டி முடிஞ்சு வெளி வேலை முடிஞ்சது. உள்ளுக்குள்ளே ஒரு சடை வைக்கணும். இந்த சடை வைச்சா தான் அது அந்த இதில் நிற்கும். அந்த தடைக்குள்ளே வரணும். அளந்துட்டு போடுறேன். அளந்துட்டு அதை மார்க் பண்ணி போட்டு உள்ள ஒரு வேறு ஏதாவது கம்பியை வளைச்சி தான் மாட்டுற மாதிரி இருக்குது. இந்த வளைச்சி வச்சு இந்த ரவுண்டை வளைச்சி உள் பக்கத்துக்கு வச்சு ஒட்டணும். இதை அப்படி ரெடி பண்ணிவிட்டு உள் வளத்துக்கு வச்சு ஒட்டி போட்டு அப்போ தான் அந்த தடையில் லொக்காகும். இது வேற பொருள் முடியும் இல்லை. இப்போ நம்ம வைக்கிற ரீபார் தான் உள்ள ஒரு தடையாக இருக்கும். அப்போ இந்த லொக்கை போட்டு செய்யும்போது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லொக்குக்குள்ளே நம்ம போட்டு ஓப்பன் க்ளோஸ் மாதிரி இப்போ போட்டுவிட்டு லொக் அடிக்கிட்டா சும்மா நார்மல் பேட் லோக் மாதிரிலாம் கிடையாது. அதெண்டா இப்போ தட்டி உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானே. இப்போ இந்த லோக்கெலாம் உடைக்க முடியாது யாராலே. பாருங்கள், அந்த லோக்கை நம்ம வெப்பன் வச்சு வெல்டிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த லோக்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ புதுசாக வந்த இதான லோக்கல் தானே. இப்போ உள் தடையை வச்சு ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே 2 ஸ்டீல் தகடு வச்சு விட்டணும் மேலே. இந்த க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கேன். அதில் தான் அந்த லொக் வரும். இப்போ நம்ம வைக்கிற லொக் அந்த பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ஒட்டியாச்சு. 2 சாடு மேலே 2 சைட்டுக்கும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி அந்த வளத்தை பார்த்து ஓட்டணும். சரி தானே. 2 பக்கம் 2 பீஸாக கட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ சட்டி போட்டு கிரைண்டிங் அடிச்சுட்டு இதுதான் இதுக்குள்ளே அந்த லுக் வரும். இந்த பட்டத்துக்குள்ளே அப்போ இதில் ஹோலை போட்டு நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோலை போட்டு நமக்கு எந்த சைஸில் நம்ம லொக் வாங்குறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோலை போட்டுட்டு இதை ரெடி பண்ணி இதுதான் லொக்கு பாருங்கள். இந்த லொக்குண்டா யாரும் உடைக்க முடியாது, ஓப்பன் பண்ணவே முடியாது. நல்ல லொக்கு இது. 95 ரியால் இத்தாலிகிறது வாங்கி எடுத்தது. லொக்கோட விலை மட்டும். இப்போ இந்த லொக்கெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு தான் நமக்கு 350 400 ரியால் வரும். நம்ம வாங்குறேன்டா இப்போ நம்மளே செய்கிறேன்டா 95 ரியாலோட முடிஞ்சுது தானே. அப்போ தான் நான் ஒரு இது சரி ஓகே அது செய்யலாம், பிரச்சனை இல்லை. டேவ் எடுத்துனாங்க. லோக்கு நல்ல லோக்குங்க, இத்தாலி லோக்கு. உடைக்கவே முடியாது, ஓப்பன் பண்ணவே முடியாது. எடுக்கிறேன்டா கட் பண்ணி எடுக்கணும். கிரைண்டர் போட்டு கட் பண்ணி இல்லை கேஸால் கட் பண்ணி தான் எடுக்கணும். வைக்கும்படி உடைக்கலாம் முடியாது இந்த லோக்கை. அவ்வளோ சேஃப். சரி தானே. இப்போ நம்ம இந்த ஹோல் பண்ணி எடுத்த பட்டத்தை தான் இப்போ உள்ளே வச்சிருக்குது. எடுத்துகிட்டு அதை வச்சு டெக் பண்ண போகிறோம். டெக் பண்ணிவிட்டு பார்க்குற சரியாகுதாண்டு. ஓகே, இப்போ ஃபுல் வெல்டிங்கை பண்ணிவிட்டு 4 சைட்டுக்கு அடிச்சுட்டு ஓகே. இப்போ லோக்கில் சின்ன ஒரு டெக் அடிப்போம் 2 சைட்டுக்கும் அடிச்சு போட்டு ஃபுல்லாக வெல்டிங் பண்ண முடியாது, உள்ள ஹீட்டாக இருந்தானே. அப்போ அதனால சும்மா ஒரு டெக் அங்கே பேலன்ஸ் போகாமல் இப்போ அடுத்தது 18 கேஜ் தகடு. சரிதானே. அதில் அடிச்சு ஒரு கிளிப் அடிச்சு இப்போ ஃபுல்லாக ஆடிட்டா 2 சைட்டுக்கும் ஒரு லொக்கை அசைக்க முடியாது. லொக்கு தகடு கலட்டினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த நேரம் கலட்டி மாட்டிட்டிக்க முடியாதானே. அதுக்காண்டி அதோடைய வச்சு ரெடி பண்ணி அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா சரி.
லொக்கு எல்லாம் நெருங்கிட்டுங்க. இப்போ இதே மாதிரி 3 பீஸு. இப்போ 2 வண்டி ஆல்ரெடி ஒரு வண்டிக்கு அடிக்க மாட்டியாச்சு. அப்போ அதை எடுக்கலை, இதை எடுத்து சரி போடுவோம் நம்ம வீடியோ பார்க்கட்டுமே மக்கள், தெரிஞ்ச மக்கள் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அண்ணனை தான் கொடுத்துருக்கேன், மாட்டுக்கண்ணன் பாப்பம் பண்ணுறீங்க. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சு கவுவை கொடுக்குறோம். அப்படியே வச்சு லாக் பண்ணி போட்டு இப்போ சாவியை உள்ள போட்டு திருப்பிட்டு எடுத்தோம்டா ரெடி லாக். புனைச்சல் மாதிரி தான் ரெடி பண்ணி, இன்ஜெஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். என்னண்டா அது இது ஓப்பன் ஆனால் தான் டெய்லரை கொண்டு போய் படிப்பாங்கண்ணா. டெய்லர் லொக்கு, அந்த லொக்கை வந்து இதில் மிஸ் செய்யக்கூடாது. இதில் அடிக்க தான் இப்போ டெய்லர் இழுத்துட்டு போகலாம். அப்போ இது இழுக்க முடியாது, இல்லை நீ கொழுவ முடியாது. கொழுவுனா தானே இழுக்கும். டிராக்டர் பொட்டி மாதிரி தான், டிராக்டருக்கு இப்படி கீழால் கொழுவும். இது வந்து உள்ளே அப்படி புஷ் பண்ணி தான் ஆகும்போது அதில் லொக்கு வந்து விழுந்துடும். விழுந்துச்சுன்னா தான் இழுத்துட்டு போகிறவர். ஓகே மக்களே, சரி வீடியோ முடியக்கிட்டோ போதும். வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி, பார்ப்பவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, இதான் நம்மளோட ஒர்க் ஷாப், ஃபுல் ஒர்க் ஷாப் பாருங்கள். கீயை கையில் எடுத்தாச்சு, ரெடி. நன்றி மக்களே, வணக்கம்.